யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் 40 வருஷம் நாயா பேயா அதையே வனாந்திரத்தை சுத்தி 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 வந்து அப்பா அட்லாஸ்ட் தருணம் வந்துருச்சு. எங்க போறதுக்கு? கானானுக்குள்ள போறதுக்கு உண்டான தருணம் வந்துருச்சு. ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தவங்க எல்லாம் செத்துட்டாங்க. கரெக்ட் தானே? 2 பேர் தான் மீதி. யாரு? யோசுவாவும் காலேபும். மற்றவர்கள் எல்லாம் அவங்க பெத்த பிள்ளைங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ எங்க வந்திருக்காங்க? இப்போ எரிகோவுக்கு நேரா வந்து நிக்கிறாங்க. இப்போ வந்து நிக்கிற தருணம் இது வரைக்கும் கிடைச்ச மண்ணாவும் நின்னு போச்சு, இது வரைக்கும் கிடைச்ச காடையும் நின்னு போச்சு, வாக்கு தத்தத்துக்குள்ளேயும் போல. ஆனா இப்போ வெளியில நின்னு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எதிரடைய மிகப்பெரிய கோட்டை நிக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வேலூர்ல ஒரு கோட்டைக்கு போனோம். இருக்கிறதுலயே மிகப்பெரிய கோட்டை வேலூர் கோட்டை தான் தமிழ்நாட்டுல. அங்க பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்கு மேல போய் நின்று பார்த்தா பயங்கர பெருசா இருக்குது. அது மேல போய் நிக்கும் போது நமக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, இப்படிதான் எரிகோ கோட்டை இருந்திருக்குமோ. மிகப்பெரிய கற்கள். அந்த கற்களை எப்படி தூக்கி மேல வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பெரிய பெரிய கிரானைட். ஒன்னும் 8 அடி 10 அடிக்கு இருக்குது. ஒன்னும் இவ்வளவு 2.5 அடி அகலம் இருக்குது. பெருசு பெருசா இருக்குது. தூக்குறதுக்கே எப்படி? நான் சும்மா ஒன்னு லைட் அசிச்சு பார்த்தேன். நம்மளால முடியுமாட்டு வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த அலங்கத்திற்குள்ள ஒரு வீடே இருக்கும்னா, ராகாபின் வீடு எங்க இருந்துச்சு? அலங்கத்திற்குள்ளதான் இருந்துச்சு. அப்போ எவ்வளவு பெரிய அலங்கம், எவ்வளோ பெரிய ஒரு தடை, எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தத்துக்கு உண்டான ஒரு தடை. ஆமா, ஆமென். ஏன்னா அடுத்த பக்கம் போயிட்டாங்கன்னா வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு போகாத படிக்கு இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் எது தெரியுமா? நீங்க 1000 வசனம் சொன்னாலும் we have a destination. அன்றைக்கு கானான் was a destination. இன்னைக்கு let me tell you, our destination is heaven. கர்த்தர் வாசம் செய்கிற நமக்காக ஆயத்தம் பண்ற. இன்னைக்கு மார்னிங் சர்வீஸ் வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் நம்ம ஆயத்தமா இருந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கு காலையில நாங்க பேசினோம். நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். பரம எருசலேம், அதான் பரம கானான், அதுதான் புதிய எருசலேம், அதுதான் நமக்கு. அப்போ அந்த டெஸ்டினேஷனுக்கு போக கூடாத படிக்கு நடுவுல எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து போட வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். அதற்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 6 நாள் என்ன பண்ணணும்? அவங்க சுத்தி என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்துச்சு? அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், அலகம் உடைஞ்சிச்சு. இதானே நம்ம சொல்றோம். கரெக்டா? என்ன நடந்துச்சு? எரிகோ கோட்டையை சுத்தி அவர்கள், வசனம் அப்படி சொல்லல. வசனம் 6 நாளும் சும்மா இருங்கன்னு சொல்லுச்சு. 6ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை நான் யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். நேரத்துல சில அற்புதத்துக்கு கேடே நம்ம வாய் தான். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாய் தான். இன்னொரு தடவை சொல்லுங்களேன். வாய் மட்டும் நான் கேட்பேங்க சாமிகிட்ட, நிறைய விஷயம் கேட்டுக்கிறேன் சாமிகிட்ட. அப்படி கேட்டேன், ஆண்டவரே கண்ணு 2 படைச்சிங்க, காது 2 பக்கம் வச்சுக்கிறீங்க, ஒரே பக்கம் வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா 2 பக்கம் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறாரு பாருங்களேன். மூக்குல கூட 2 துவாரம் இருக்குதுங்க. வாய் மட்டும் சின்னதா வச்சுக்கிறாரு, 1 வச்சுக்கிறாரு. ஏன் தெரியுமா? வாய் உண்ணுதுதான். ஆனா இந்த வாய் போது பாருங்க, 2500 கிலோமீட்டர் போகுது. வடபழனி வரைக்கும் இங்க இருந்து போயிட்டு வருது. சில பேருக்கு அந்த பக்கம் வாலாஜாபாத் வரைக்கும் போகுது வாய். நல்லா கவனிச்சுங்க. இதுக்கு ஆதாரமா என்னால சொல்ல முடியும். நம்ம ஊர்ல சொல்றீங்கப்பா, இந்த பக்கம் பாலக்காடு சொல்லுங்க. வாழை வரலையே, வாழையார் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கலாம். வாழையார் வரைக்கும். வாய் எது வரைக்கும் போகுது? வாழையார் வரைக்கும் போகுது இங்க இருந்துக்குனே. அதனாலதான் பாருங்களேன், ஆண்டவர் வந்து வழியை காண்பிக்க ஒருவன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் ஜெபித்து கொண்டு இருந்தான். அவர்கிட்ட சொல்லிட்டு அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வெளியே வரும்போது பிறக்கிற வரைக்கும் அவன் வாயே திறக்க கூடாது. ஏன்னா அவன் எப்பயுமே என்ன தெரியுமா சொல்லுவான்? அது எப்படி பிறக்கும், அது எப்படி பிறக்கும், அது எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கினே இருப்பான். அதனால அவன் வாயை கட்டிடுவோன்னு சொல்லி ஆண்டவர் அமுச்சு விட்டார். யார் அவரு? சகரியா. இன்னைக்கு கூட சில தடைகள் உடைய முடியாததுக்கு காரணமே நம்ம சும்மா இல்லாதது தான். வாய் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையே நல்லா இருக்கும். வாழ்க்கை அழகுள்ளது. சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை அழகுள்ளது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அந்த பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையை அனுபவிக்காம தடை செய்யறதே வாய் தான். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவளை தன் வாயால் கேடும்.
யோசுவா ஜனங்கள்கிட்ட ஸ்பெசிபிக்கா, நம்ம எப்பவுமே அந்த ஆர்ப்பரிக்கிறது மாத்திரம் தான் நம்ம மைண்ட்ல இருக்குல்ல. 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார்கள். ஆனா 6 நாள் அளவும் ஒன்றும் பேசவில்லை. they just went around and came. ஒரு முறை ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் நாளில், அது மாத்திரம் 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் தான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தத்தை கேட்ட உடனே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் அந்த பட்டணத்தை அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். If you want God to operate, if you want God to build or demonstrate his power, let God work. அப்பனா நீங்க சும்மா இருக்கணும். நிறைய நேரத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நம்ம உடனே நம்ம ஐடியாவை உள்ள திணிச்சிடும். ஆண்டவர் எனக்கு இப்போ ரீசெண்டாக கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா வழிமுறையும் அவர் தான் கொடுக்கணும். அவர் எப்படி சொல்றாரோ அப்படிதான் நடக்கணும், அப்படிதான் செய்யணும். எல்லாருக்கும் அப்படிதாங்க. மோசே கர்த்தர் சொன்னபடியே, காண்பித்த மாதிரியின்படியே செய்து முடித்தார். அவர் சொன்ன வழியில தான். ஆமீன் சொல்லுங்களேன். நோவா அவர் சொன்ன அளவின்படியே செய்து முடித்தான். எல்லாத்துக்கும் வழிமுறை, இதுக்கும் ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறார். இவங்க நேரா போய் கானான் வந்துட்டப்ப அதான் காணா அட்ரா ஒட்ரா புட்றான்னு சொல்லல யாரும். 7 days be quiet, wait. You know, you should have, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பேஷன்ஸ் இருக்கணும், பொறுமை. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமை இழந்ததுனால தான் இழந்து போனாங்க. முதல் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அந்த பொறுமையை இழந்ததுனால தான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்ற வசனம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தான். ஓ, உன்னை ராஜாவாக நான் மாற்றினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்ற வார்த்தைக்கு காரணமாக இருந்தான். ஏன்னா கர்த்தர் சொன்னபடி அவன் செய். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக எரிகோ கோட்டைகளை உடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா விடிய காலையில அதிகாலையில அவர் செய்து முடிப்பார். Till that morning you just praise him. Amen. You just wait upon the Lord. Amen. ஓ, பொறுமையா கர்த்தருக்கு காத்துருங்க. புதிய பலன் வேணும்னா பொறுமையாக கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. Wait upon the Lord early morning. Amen. பாலியாங்கிச்சோவை கேட்டிருக்கிறாங்க, உங்க திருச்சபையின் வளர்ச்சியின் காரணம் என்ன? அவர் சொன்னாரு, பிரேயர் பிரேயர் பிரேயர். 3 ரகசியத்தை சொன்னாராம். ஃபர்ஸ்ட் ரகசியம் என்னது? பிரேயர். ரெண்டாவது ரகசியம் என்னது? பிரேயர். மூணாவது ரகசியம் என்னது? பிரேயர். எவ்ரி டே இன்று வரைக்கும் அவங்க சர்ச்ல அதிகாலையில 3:30 மணிக்கு தினமும் சர்வீஸ் நடக்குது. Till today. இதுதான் அந்த ரிவைவலுக்கு காரணம். எரிகோ கோட்டை உடையறதுக்கு காரணம் இதுதாங்க. நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் அவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்குமா? இவர்கள் வசிக்கிற அந்த கொரியா தேசம் செழிப்பா இருக்கிறது, ஒரே காம்பவுண்ட் தான். அந்த பக்கம் வறட்சியா இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அதிகாலையில கிழக்கு வெளுக்கும் ஜாமத்துல 7வது நாள்ல 7வது முறை ஒரு சத்தத்தை கேட்கணும். அந்த சத்தம் என்ன தெரியுமா? சவுண்ட் ஆஃப் த ட்ரம்பட். எக்காலத்தின் சத்தம். எக்காலத்தின் சத்தத்தை நீ கேட்கணும்னா கிழக்கு வெளுக்கிற சாமத்துல நீ களத்துல நீ ரெடியா இருக்கணும் ஆர்ப்பரிக்கிறதுக்கு. At that point நீ ஆர்ப்பரிச்சாதான் உன்னுடைய கோட்டை உடையும். ஆமென். உனக்கு எதிரடியா நிக்கிற கோட்டை உடையும். ஆர்ப்பரிக்கிற தருணத்துல பேசக்கூடாது, ஆர்ப்பரிக்கணும், அவ்வளவுதான். தேவையில்லாதெல்லாம் பேசவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு யூடியூபை பார்க்கும்போது வருத்தமா இருக்குது. ஓ, நம்ம ஜனங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. We should stop talking nonsense. We are talking nonsense. பேசக்கூடாது. அதிகாலையில எக்கால சத்தம் கேட்கணும் உங்க காதுல. அது வரைக்கும் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கணும். பொறுமையா ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நீங்கள் காத்திருக்க ஒரு நாள் வரும், நீங்க ஆர்ப்பரிப்பீங்க. ஆர்ப்பரிக்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும், உங்க வாக்கு தத்தத்துக்கு தடுக்கிற தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஆமென். அப்போ சுற்றி இருக்கிறவங்க, அன்னைக்கு சத்ரு சொல்லிச்சுல்ல, எகிப்தியர் சொன்னாங்கல்ல, இங்க ராகாப் சாட்சியா நிக்கிற. ராகாப் முதல்ல சொல்லிட்டா, இது நடக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, எங்களுக்கு எல்லாம் பயம் வந்துச்சு, நீங்க கண்டிப்பா எங்களை
மேற்கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு யார் முதல்ல சொன்னதுன்னு நினைக்கிறீங்க? ராகவ். அந்த அந்நிய பெண் இந்த 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 விக்டரினுடைய வார்த்தைகளை முதல்ல கொடுத்துடுறா. உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்கள் மனசுலாம் கரைஞ்சு போச்சு, நீங்கள் வந்து எங்களை எல்லாரையும் சாகடிக்க போறீங்க, சங்காரம் பண்ண போறீங்க, எங்களுக்கு தெரியும். அஷூரன்ஸ் அவ முன்னாடியே கொடுத்துட்டா. She speaks the victory already. Amen. கர்த்தர் அந்த விக்டரியை கொடுத்துறாரு. எப்ப தெரியுமா? அதிகாலமே கிழக்கு வெளுத்து வரும் நேரத்துல கர்த்தர் இந்த பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதிகாலையில அவருடைய திருமுகத்தை தேடுகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது இந்த மகிமையெல்லாம் உங்க கண்கள் பார்க்கும். ஆமென். ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நாங்கள் முடிக்க ஆசைப்படுறோம். அந்த அதிகாலையில அந்த விடியற் காலத்து மகிமை எப்படிப்பட்ட மகிமைன்னா, உங்கள் சத்துருக்களை கர்த்தர் கலங்கடிப்பார். இரண்டாவது, உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு முன்னே எழும்பி இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தானியேல் அப்படின்னு சொன்னாலே சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரெக்டா? சிங்க கெபியில போடப்பட்டது எல்லாருடைய வயித்தெரிச்சல் அவர் மேல, பொறாமை. அவரை எப்படின்னா குற்றம் கண்டுபிடிச்சிடணும். அதனால கூட இருந்தவர்கள் பயங்கர சதி திட்டம் தீட்டினார்கள். ராஜாவினுடைய ஒரு ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டார்கள். நேரா கொண்டு போய் அவரை போட்டுட்டாங்க. அந்த கெபி எப்படிப்பட்டதுன்னா, மேல இருந்து கீழே விழறதுக்குள்ள அந்த சிங்கங்கள் எல்லாம் பீறி போட்டுருமா. அப்படிப்பட்ட ஒரு கெபியில தேவ மனுஷனை உள்ள போடணும் திட்டமிட்டு அதுக்குண்டான முத்திரைகளையும் வாங்கி உள்ள போட்டுட்டாங்க. அன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? விடியற் காலம் அதிகாலையில வாசிங்கப்பா. அந்த ராஜாவுக்கு அவரை போடுறதுல இஷ்டமே இல்லை, தரியு ராஜாவுக்கு. பிகாஸ் தரியு ராஜாவுக்கு தெரியும் வீணா அவர் மேல பழி சுமத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். கொண்டு போய் கெபில போட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கணும்னு ட்ரை பண்றாரு. தூங்க முடியல மனுஷனால. கரெக்டா? உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? 6ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பசியும் எடுக்கல, கீத வாத்தியம் முதலானவைகள் தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனால செலிப்ரேட்டும் பண்ண முடியல, நித்திரையும் வராம போயிடுச்சு. உங்களுக்கு விரோதமா கையெழுத்திடுறாங்கல்ல, அவங்க கெதியெல்லாம் இதுதான். அவங்களுக்கு தூக்கமே வராது. அதுக்கு நம்ம மேல எந்த தப்பும் இருக்க கூடாது. எல்லா தப்பும் நம்ம பண்ணிட்டு அவனுக்கு தூக்கம் வரக்கூடாது சாமின்னா அவன் நல்லா தூங்குவான், அவனுக்கு தான் வராது. எந்த தப்பும் பண்ணாம நீங்க கர்த்தருடைய பிள்ளையா நீங்க வாழ்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரடையாய் ராஜாவே கையெழுத்து போட்டாலும் அவனுக்கு தூக்கம் வராது. கர்த்தர் பேசுவார். ஆமா, இது 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 இந்த குறிப்பெல்லாம் நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் கேட்டுக்கணும். போய் எல்லா தப்பும் பண்ணிட்டு திருட்டுத்தனமும் பண்ணிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? உள்ள வாங்க. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, காலமே கிழக்கு வெளுக்கும் போது கிழக்குல தான் சூரியன் உதிக்கும். ஆமா, அந்த கிழக்கு வெளுக்கும் போது, வெளுத்து வந்ததுக்கு பிற்பாடு கூட கிடையாது, விளக்கும் போது அது விடியற் காலத்து மகிமை. அதுதான். ஆமா, that's the dawn. ராஜா எழுந்திருந்து தீவிரமா அவர் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வெளுப்புக்காக அவர் வெயிட் பண்ணின்னு இருக்கிறார். ராத்திரி ஃபுல்லா தூங்கல, எட்டி பார்த்திருப்பாரு. லைட்டா எங்கனா வெளிச்சம் தெரியுதா? அன்னைக்கு ஒரு நாள் ராஜா வந்து டியூட்டி மாத்திக்கினாப்ல. என்ன டியூட்டி? வாட்ச்மேன் டியூட்டி. எப்போ லைட் வருது, அதான் சூரியன் எப்போ வருது, எப்போ வெளுத்து வரும் அப்படின்னு காத்துக்கினே இருக்கிறாப்ல. யாரு? தரியு ராஜா ஓடி போய் அந்த கெபின் கிட்ட போய் சத்தமா, அதாவது எப்படின்னா துயர சத்தமா, எவ்வளவு துயரம் பாருங்க அவருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன நினைச்சாருன்னா, குரல் அவர் சத்தம் இடுறதுக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் வராதுன்னு நினைச்சாரு. ஆனா துயர சத்தமா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்டாரு. உள்ள இருந்து ஒரு குரல் வருது, ராஜாவே நீர் வாழ்க. ஆமென். அவன் தானியேல்ன்ற பேருக்கு முன்னாடி பிளவிடன் வருது. பிளவிடன் வரதுக்கு முன்னாடி ஜீவனுள்ள தேவனுடைய தாசனேன்னு வருது. உங்களால தேவனுடைய நாம மகிமை அடையுங்க. Amen. You will give glory to the living God. Amen. தொடர்ந்து வாசிங்க. அன்றைக்கு தைரியமா சொல்றான், ஆமா ராஜா, என்னை சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தர் தப்புவித்தார், சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா.
அன்றைக்கு சிங்கங்களின் வாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நிறைய சிங்கங்களின் வாய் நம்மளை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில விழுங்கணும் அப்படின்னா நாட் ஜஸ்ட் ஸ்வாலோவிங், இட்ஸ் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் அஸ். அவதூறு பேசுகிறவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு விரோதமாய் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. when you are innocent and people are against you, அந்த விடியற் காலத்து மகிமை என்ன தெரியுமா? உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். சிங்கங்களின் வாயிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்களை உயிரோடு விழுங்கணும்னு நினைச்ச மனிதர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அது நிமித்தமாய் தரியு ராஜா அன்னைக்கு சாட்சி சொல்றார், இவர் தாயா ஜீவனுள்ள தேவன், தானியேலின் தேவன் தாயா ஜீவனுள்ள தேவன். அதுக்கு தானியேல் ஒரு பெரிய சர்டிபிகேட் பேனரா வச்சிருக்கிறார். சர்டிபிகேட் என்ன தெரியுமா? இடைவிடாமல் ஆராதிக்கிறார். தானியேல் மேல ஒரு விசேஷித்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்சி, விசேஷித்த ஆவி இருந்துச்சு. ராஜாக்கள் வந்தாங்க, ராஜாக்கள் போனாங்க, ராஜ்யங்கள் வந்தது, ராஜ்யங்கள் மாறினது. பட் தானியேலின் காரியமோ வென்றால் ஜெயமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தார். அப்போ விடியற் காலத்துல அவர் முகத்தை தேடின மகனை கர்த்தர் கைவிடவே இல்லை. என் இயேசு யாருக்கும் தீங்கு நினைக்கிறவரே இல்லை. என் இயேசு யாரையும் விட்டு கொடுத்ததே இல்லை. நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன் தெரியுமா? என்னை பத்தி எதையுமே இவர் சொல்ற கூடாது எங்க வீட்டுல. அவ்வளோ நல்லவன் நான். அப்போ என் ஜெபத்தையும் சாமி கேட்டார். அவர் சொன்னார், தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிச்சு நான் யாருன்ட்டு. அவர் சொன்னார், மகனே நீ வேறொருக்கு வேண்டிய காரியங்கள் 2 உண்டு. எல்லாம் தெரியும் சாமி. வேரோடு கூட நீ என் தாசன், I'm going to use you, but நீ வேற இருக்க வேண்டிய 2 காரியம் உண்டு. இந்த சின்ன வயசுல அந்த இடத்துல ஆண்டவர் யாருமே எக்ஸ்போஸ் பண்ணதே இல்லை. கவனிச்சிங்களா? மனுஷன் நம்ம சிநேகிதர்கள் கூட நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜீசஸ் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாருன்னா உங்களை குறிச்சு உங்க அம்மா கிட்ட காமிச்சாருன்னா எப்படி இருக்கும்? நம்மளால அம்மா முகத்தை பார்க்க முடியுமா? எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது. such a loving God. ஓ, அவர் இன்னைக்கு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அவரை தேடுங்க, அவரை தேடுங்க. எப்ப தெரியுமா? விடியற் காலத்து வெளுப்புல அவரை தேடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், இது ஒரு சவால். என்ன சவால் தெரியுமா? உங்களுக்கு எதிரடையா இருக்கிற யுத்தங்கள் யாரெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுது. உங்களுக்கு வாக்குத்தத்தத்துக்கு தடையா இருக்கிற எரிகோ கோட்டை போல தடையா நிக்கிற எதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதிடு. உங்களுக்கு அவதூறா, நியாயம் இல்லாம உங்க மேல அவதூறா பேசுற காரியங்களை குறிச்சு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் இன்னையில இருந்து இந்த காரியத்தை நீங்க செய்யணும். டிசம்பர் 31 அந்த பேப்பரை நீங்க பின்னாடி பைபிள்ல பின்னாடி எழுதி வச்சிடணும். சில விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடாது, யாருமே பாத்திரக்கூடாதுன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி வரைஞ்சிருங்க அந்த பிரச்சனையை. சில பேர் உங்களை டார்ச்சர் பண்றான்னா ஒரு நாய் மாதிரி வரைஞ்சிருங்களேன். நமக்கு ஆண்டவருக்கும் தெரிஞ்சா போதும் இல்ல, அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லை மகா. அப்ப அது அந்த மாதிரி வரைஞ்சிருங்களேன். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புரியுற மாதிரி அது ஒரு பேப்பர்ல எழுதி பைபிள்ல வச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடுங்க. Every day, every single day, don't miss that. வருஷத்தின் முடிவுல நீங்க எழுதின எல்லாவற்றையும் நீங்க அடிப்பீங்க. ஆமென். கர்த்தர் செய்து முடிச்சிருப்பார். எனக்கு எதிரா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த பேப்பரை நான் எடுத்து எழுதி வச்சேன், பைபிள்ல வச்சேன், துதிச்சேன். அவ்வளவுதான், இல்லாமலே போயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் நிற்கிறார். விடியற் காலத்து வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். இந்த விடியற் காலத்துல கர்த்தர் வழக்குகளை கையில் எடுக்கிறார், யுத்தங்களை கையில் எடுக்கிறார். விடியற் காலத்துல கர்த்தர் எரிகோ கோட்டையை தகர்த்து போடுவார். விடியற் காலத்துல சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டுவார். ஆமென். You will experience the glory of the dawn. Amen. விடியற் காலத்து மகிமையை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆண்டவர்ட்ட ஹெல்ப் கேளுங்க. I'm not a night person சொன்ன எனக்கே கர்த்தர் உதவி செய்யும் போது உங்களுக்கு செய்யாம இருப்பாரா? அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் ஆண்டவர் விடியற் காலத்து மகிமையை போல
விடியற் காலத்து வெளுப்ப போல என் வெளிச்சம் எழும்பட்டும். ஆமென். ஆமென். 8:9 சொல்லுது, நீங்க கூப்பிடுவீங்களா அவர் பதில் அளிப்பார், நீங்க சத்தம் இடுவீங்களா அவர் இதோ இருக்கிறேன்னு சொல்வார். இதை விட பாக்கியம் எதுவுமே இல்லை. இது நடக்கணும்னா வெளிச்சம் உதிக்கணும். வெளிச்சத்துக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தையும் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக தடைகள், வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்குதா? சிங்கக்கவியின் போல் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். முடிந்த அளவுக்கு அதிகாலையில் தேவனை தேடுங்க. அவரிடத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். தடைகள் மாறும். கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். எரிகோ மதிலே போல முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லலாம். இல்லை உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். முழு விசுவாசத்தோட, முழு தைரியத்தோட, திடம் நம்பிக்கையாய் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தருளுவார். எரிகோவை உடைப்பார். சிங்கக்கேபி சிங்கத்தின் வாயை மூடுவார். கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவார். அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் நிமித்தமாக பிறர் சாட்சி கூறுவாங்க. பிறர் சொல்லுவாங்க, இதுவே தேவனே தேவன், உன்னுடைய தேவன் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் அப்படின்ட்டு அறிக்கை செய்வாங்க. ஆனால் நம்மளுக்கு தேவையானது ஒன்றே, விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு இந்த வேலையில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலையும் தகப்பனை நோக்கி பார்க்குறவங்க பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்லையும் தகப்பனை அதிசயத்தையும் அற்புதத்தினாலும் நிரப்பின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. அவங்க சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவங்க மன பாரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. ஏசப்பா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு முன்பாக எரிகை போல நெருக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வேலை நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, ஆரவாரத்துடனே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தின் மூலமாக எல்லா தடைகளும் உடைத்து போடுங்க. இந்த வேலையில் நம்பிக்கை அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. அவங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். குடும்ப ஆசீர்வாதங்கள் ரிலீஸ் ஆகட்டும். அவங்க குடும்பத்தில் மாறவே மாறாது, சாபங்களாக இருக்குதே என்ற சூழ்நிலை மாறட்டும். அப்போ எல்லா காரியங்களும் எதிர்மறையாக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றுங்க தகப்பனே, மாற்றுங்க தகப்பனே. அவங்க குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள்ளாக, பெற்றோர்களுக்குள்ளாக அப்பா என்ன போராட்டமாக இருந்தாலும் எல்லாம் மாற்றுங்க. அப்பா, அவங்களோட இடத்தை, நிலத்தை, இல்லை வீடுகளை சுதந்திரிக்க முடியாமல் இருந்துக்கலாம் தகப்பனே. அந்த சூழ்நிலையை மாற்றுங்க அப்பா. சுதந்திரமாய் குழந்தை பெற்றெடுக்கும்படிக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க அப்பா. பரலோக ராஜ்யத்தை தேட முடியாதபடிக்கு பாவத்தின் பிடியில் இருக்கலாம் தகப்பனே. அந்த பாவமான எரிகோ மதில உடைத்து போடுங்க தகப்பனே. கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசனை அவங்களுக்கு நோக்கி கர்ச்சித்து கொண்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில் ஒவ்வொருத்தரும் தகப்பனை விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குங்க தகப்பனை. உம்மை நோக்கி கூப்பிடுற யாரும் தகப்பனை வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி தேடுகிறவர்கள், உம்மையே பார்க்கிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற வசனத்தின்படி தகப்பனை உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை, பார்க்கிறோம் தகப்பனை. ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அடையாளத்தை கட்டளையிடுங்க தகப்பனை. நீர் ஆளுகை செய்யுங்க. உமக்கு சகல துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தின் மூலமே ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனே. நாங்கள் சாட்சிகளை கேட்க நீங்கள் உதவி செய்யுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அதற்காக நன்றி அப்பா. உமக்கோடா கூட நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.